கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இன்னைக்கும் இந்த வார்த்தை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த பேக்கேஜும் இருக்கும். அதாவது விடியற்கால வெளுப்பு எப்படி காலையில் உள்ள வெளுப்பானது அந்த வெளிச்சம் நேரம் ஆக ஆக கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஈவினிங்கான வெளிச்சம் தான் மங்கி போகுமே தவிர விடியற்கால வெளுப்பு காலையில் எப்படி ஒரு 5 மணிக்கு இருக்கிறது மாதிரி இருக்காது. 12 மணிக்கு 5 மணியிலிருந்தே அந்த வெளிச்சமானது பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி விடியற்கால வெளிப்பு நம்மளுடைய சுகவாழ்வு, நம்மளுடைய நீதி, அவருடைய மகிமை நம்மளுடைய பின்னாலே காக்குது. அப்படியே ஒட்டுமொத்த ஒரு ஹோல் வாழ்க்கைக்கான ஹோல் பேக்கேஜ் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சுக வாழ்க்கைக்குள்ளே தான் நாம் கடந்து போயிட்டு இருக்கோம். அதற்கு தான் நாம் உண்மையும் உத்தமமாக வாழணுங்கிறத இன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இதை கேட்டு எந்த அளவுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் வாழணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோமோ விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது எப்படி நம்ம ஃப்யூச்சர் இருக்கணும்னு நாம் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நாள் நம்ம எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணாலே ஃப்யூச்சர் பிரகாசிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நாம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் என்ன கரெக்ஷன் பண்ணணும், என்ன திருத்திக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக எப்படி வாழணுங்கிறதுல நாம் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும்போது நம்மளுடைய ஃப்யூச்சரானது பிரகாசமாக தான் இருக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கான வார்த்தைகளை தான் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நடக்கிறதுக்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் கொடுத்து